Hi viewers, welcome to TAMIL360 TV. உடல் கழிவுகளையும் குடல்ல உள்ள புழுக்களையும் இயற்கையான முறையில எப்படி வெளியேற்றலாம் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நம்ம பசிக்காத நேரத்துல சாப்பிடுற உணவுகள் எல்லாமே உடல் உறுப்புகள்ல தங்கி கெட்ட கொழுப்புகளாகவும் கழிவுகளாகவும் தங்கிடுது. நாளடைவுல இந்த கழிவுகள் தேக்கத்தினால குடல்ல புழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த புழுக்கள்ல நிறைய வகை இருக்கு. அது என்னன்னா நூல் புழுக்கள், உருளை புழுக்கள், சாட்டை புழுக்கள், கொக்கி புழுக்கள், நாடா புழுக்கள், ஜியார்டியா அப்படின்னு நிறைய வகை இருக்கு. இந்த புழுக்களும் கழிவுகளும் உடம்புல இருக்கிறத ஒரு சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது என்னன்னா நம்ம உடம்புல இருந்து வழக்கத்துக்கு மாறா அடிக்கடி கெட்ட ஸ்மெல் வரும், முகத்துல கண்ணை சுத்தி கருவளையும் உருவாகும், அடிக்கடி பசி எடுக்கும், வயிற்றுப்போக்கு ஃப்ரீக்வெண்டா வரும், தலைவலியும் தலபாரமும் இருக்கிற ஃபீல் இருக்கும். அனிமியா இருந்தாலும் அதுவும் குடல் புழுக்களுக்கு அறிகுறி தான். சோ இந்த குடல்வால் புழுக்களையும் தேங்கி இருக்கிற கழிவுகளையும் உடம்புல இருந்து வெளியேற்ற இனி ஹாஸ்பிட்டலுக்கு போகவோ இல்ல டேப்லெட்ஸை எடுத்துக்கவோ தேவையில்லை. இயற்கையான ஒரு வழிமுறை இருக்கு. அது என்னன்னா வீட்லயே செய்யற ஒரு கஷாயம். அது எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த அளவு டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும். வேப்பங்கொழுந்து 1 கப், அதை நல்லா அலசி வச்சிருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். வேப்பங்கொழுந்து கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில வேப்பம் பவுடர் கிடைக்கும், அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேப்பம் பவுடர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும். இதை கையில போட்டு ஒரு தேய்ச்சி உள்ள போட்டுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, இது ரெண்டையும் இடிச்சு போட்டுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இடிச்சா போதும். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஊத்துன 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுல ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால ஸ்மெல் நல்லா இருக்கு. இது நல்லா கொதிச்சு 1/2 டம்ளர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா சுண்டிடுச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இதை வடிகட்டிக்கலாம். பாருங்க, 1/2 டம்ளர் நல்லா சுண்டி இருக்கு. இது வேஸ்ட் தான், இது மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. இப்போ வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை நீக்கிற கஷாயம் ரெடி. இதை எப்போ எப்படி குடிக்கணும்னா காலையில வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். குடிச்சிட்டு 1/2 அன் ஹவருக்கு வேற எதுவும் குடிக்க கூடாது. 1/2 அன் ஹவர் கழிச்சு சுடுதண்ணி 1 டம்ளர் குடிக்கலாம். சுடுதண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் கழிச்சு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இந்த ட்ரிங்கை காஃபி, டீ குடிக்கிற சூட்டுக்கு குடிக்கணும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெதுன்னு கொடுக்கலாம். இந்த கஷாயத்தை யாரெல்லாம் எவ்வளவு குடிக்கணும்னா 3 மாச குழந்தைங்கள்ல இருந்து 1 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு 5 ml கொடுத்தா போதும். 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு 10 ml கொடுக்கணும். 5ல இருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு 1/4 டம்ளர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே 1/2 டம்ளர் வரைக்கும் குடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்லயே குடல்வால் புழுக்கள், கெட்ட கழிவுகள் எல்லாத்தையுமே உடம்புல இருந்து அடிச்சுக்கிட்டு வெளியில வந்துடும். இந்த கஷாயத்தை 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடிச்சா போதும். அப்படி குடிச்சாவே வயிற்றுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளும் சேர்ந்தே கரைய ஆரம்பிச்சிடும். அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். சோ இனிமேல் குழந்தைகளும் பெரியவங்களும் பூச்சி மாத்திரை எடுத்துக்க தேவையில்லை. அதுக்கு பதிலா இந்த கஷாயத்தை குடிச்சாலே போதும். உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளும் கரையும், அதை விட புழுக்களோட தொல்லையும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.